விஜய் வந்துட்டு 2026ஓட சிஎம் கண்டிப்பா ஆக்குவோம். அவர் கண்டிப்பா 26ஓட சிஎம் அவர் தான், வேற யாரும் வர முடியாது. அவர் தான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மாற்றத்தை வந்து கொண்டுட்டு வர போறாரு. அவர் எல்லாத்தோட மனசுலயும் அவர் மட்டும்தான் இருக்கிறாரு. கண்டிப்பா அவர் வந்து மாற்றத்தை கொண்டுட்டு வருவாரு. இதுல எந்த சந்தேகமும் இல்ல. 26ஓட சிஎம் தளபதி தான். சார் நான் மதுரையிலேருந்து வரேன் சார். வணக்கம் சார். நான் வந்து இன்றைக்கி நேரத்தில் சார் 1999 வந்து அண்ணனை வந்து துலாமணம் துள்ளும் படத்தில் பார்த்தது. அன்னைக்கு ஆரம்பித்த ரசி என்ற உணர்வு முதல்ல வந்து நாங்கள் எங்கள் அண்ணன் வந்து முதல்ல வந்து நற்பணி இயக்கமாக வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து மக்கள் இயக்கமாக வச்சுருந்தாங்க. மக்கள் இயக்கத்துக்கு அப்புறம் இப்போ வந்து கட்சியாக மாற்றிட்டாங்க. அவர் வந்து என்னன்னு தெரியுமா, அவர் வந்து என்னன்னா பொழப்பு தளப்போ குடும்பத்தையோ அவர் சொத்து போத்தையோ எதையுமே வந்து அவர் வந்து எவ்வளவோ வந்து அவர் நினச்சா எப்போவோ ராஜாவாக இருக்கலாம். அவர் நினச்சா ஒரு நாட்டையே வாங்கக்கூடிய அளவுக்கு, ஒரு தீவையே வாங்கக்கூடிய அளவுக்கு அவர்கிட்ட காசு இருக்குது. அவர் இவ்வளோ தூரத்துக்கு வந்து மக்கள்கிட்ட வந்து இந்த கொளுத்துற வெயிலில் அன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு பாவத்தை சாரி வேண்டாம் நீதி வேண்டும்னு வந்து நின்றுக்கு இருக்காரு. மனுஷனுக்கு வேர் தூத்துது. அவரெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. போட்டுக்கிட்டு இந்த 102 டிகிரி 105 டிகிரி வெயிலெல்லாம் எங்கள் அண்ணன் ரொம்ப கஷ்டப்படுறத எங்களால் பார்க்க முடியல. எங்கள் அண்ணன் நினச்சா ராஜாவாக இருக்கலாம், மகாராஜாவாக இருக்கலாம், சக்கரவர்த்தியாக இருக்கலாம். எங்கள் அண்ணன் அப்படி நிற்கணுங்கிறலாம் இருக்கணுங்கிறலாம் எங்களுக்கு அவசியம் இல்லை. சரியா? இந்த பாவப்பட்ட மக்களுக்காண்டியும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காண்டியும் வர்றாங்க. தயவு செஞ்சு நான் சொல்கிறதெல்லாம் தயவு செஞ்சு என்ன தெரியுமா, காசுக்காண்டி என்ன வேணாலும் பண்ணுற கூட்டம் ஒரு கூட்டம் இருக்குது. காசை வச்சு எதையுமே பண்ண முடியாது. கடைசி நேரத்தில் மனுஷன் இழுத்து பழச்சு கடக்க போகும்போது உடல் உறுப்புகள் வந்து பாதிச்சிருச்சுன்னா உங்களால் காசை வச்சு என்ன பண்ண முடியும்? அந்த காசுக்காண்டி ஏன் போட்டுக்கிட்டு இந்த பாடுபடுறீங்க? ஏன் அதுக்காண்டி போட்டுக்கிட்டு குடும்பத்துக்குள்ளேயோ கட்சிக்குள்ளேயோ ஜாதி உணர்வு மத உணர்வு எதுவுமே பார்க்காதீங்க. எங்கள் அண்ணன் வந்து யாருக்காண்டியுமே வரலை, கஷ்டப்படுற ஜனங்களுக்காண்டி வந்திருக்காரு. தயவு செஞ்சு நான் என்ன சொல்கிறேன், தயவு செஞ்சு இந்த வைரத்தை, இந்த தங்கத்தை, இந்த வைடூரியத்தை, இந்த மரகதத்தை விட்டுறாதீங்க. விட்டுட்டீங்கன்னா அவ்வளோதான். எங்கள் அண்ணனை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வார்த்தை, 2026 எங்கள் அண்ணன் எப்பயுமே, நான் இப்பயும் சொல்கிறேன், எப்பயுமே நான் சொல்கிறேன், எங்கள் அண்ணன் வந்து நல்ல மனுஷன், வாழக்கூடிய மனுஷன், தமிழக மக்களை வாழ வைக்க பிறந்த மனுஷன், தாய் குலத்தோட தகப்புதல் நினைச்சேன். தயவு செஞ்சு டிவிக்கில் என்ன சின்னமாக இருந்தாலும் சரி, அவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவருக்காண்டி எங்கள் அண்ணனோட முகம் தான் 234 தொகுதியிலும் இருக்கிற வேட்பாளர்களோட முகம். அதை மட்டும் மறந்துடாதீங்க. நம்ம வந்து திருச்சி மாவட்டம் தெற்கு கரிகாலன் குடம்பட்டி கரிகாலன் இதுலேருந்து எல்லாமே அணி வந்திருக்கோம் சார். ஒரு 50 ஆண்டு காலமாக டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி மாற்றி எல்லாமே ஆட்சி பண்ணி நாட்டுக்கு வந்து இவங்க நல்லா இருப்பான்னு பார்த்து அவனுக்கு ஓட்டு அவங்களுக்கு நல்லா இருப்பான் மாற்றி கொள்ளதான் அடிக்கிறாங்க. தமிழக மக்களுக்கு எதுவுமே யாரும் இந்த இது முடியே பண்ணல. அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தார். அவரை தேவையில்லாமல் சீண்டி விட்டு இல்லாதெல்லாம் பண்ணி பார்த்தாரு. தமிழக மக்களுக்காக நான் இறங்கி அவர் வந்து இங்கே பீஸ் போய் வரல தலைவர். இன்னும் வந்து 10 வருஷம் இல்லை 15 வருஷம்னாலும் ஒரு படத்துக்கு 300 கோடி ரூபா வாங்குறவர். ஆனால் தமிழக மக்கள் நல்லது பண்ணணும். இவங்களோட அலும்பு தாங்க முடியல. டிஎம்கே ஏடிஎம்கே 50 வருஷம் என்னங்க கண்டோம்? மக்களுக்கு எதுவுமே பண்ணலை யாருமே. இப்போ கூட இந்த ஒரு முதலாக ஆரம்பிக்கிற பிரச்சார கூட்டத்துக்கு அவ்வளோ தடை. இந்த 10 நாளாக காவல்துறை ஏவி விட்டு அவ்வளோ தடை பண்ணுறாங்க. தலைவருக்கு ஹோட்டலில் எந்த ஹோட்டலையும் ரூம் கொடுக்க மாட்டாங்க திருச்சியில். அதனால் ஒரு சாதாரண தொண்டன் வீட்டில் வந்து தங்குறார் தலைவர். அவர் வந்து ராஜீவ்காந்தி மாதிரி ஆட்சி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டார். எனக்கு வந்து ஏசி ரூம் வேண்டாம், எதுவும் வேண்டாம். கரெக்டாக நான் வந்து தொண்டர் வீட்டில் தங்குறேன், தங்கி மக்களை சந்திக்கிறேன். எனக்கு மக்கள் தான் பாதுகாப்பு. ஆண்டவன் ஆசீர்வாதத்தோட மக்களோட நம்பிக்கையோட களத்தில் இறங்கிட்டார். இந்த தடவை எய்த்து அனைவருமே டெபாசிட் வைக்கிற உறுதி. விஜய் வந்து அடுத்த 2020 சிஎம் வர்றது 100% உறுதி. 6 வயசு குழந்தைந்து 6 வயசு பாட்டி முடிய இளைய தளபதி விஜய் மனசில் பதிஞ்சிருக்காரு. இப்போ நாங்கள் வந்து அள்ளித்துறை சோமரசம் அங்கெல்லாம் போய் ஓட்டு கேட்டோம். ஒரே வார்த்தை சொன்னது, ஒரு குடும்பமே சொல்லுது 13 ஓட்டு எங்களுக்கு இருக்குது சார். நாங்கள் வந்து காலங்காலமாக இது முடிய 4 பீரியட் வந்து டிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டிருக்கோம். இந்த ஃபஸ்ட் டைமாக டிவிகேக்கு ஓட்டு போட போகிறோன்னு. ஏன் சார் நீங்கள் டிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுறீங்க? நரம்பு ரத்தம் சாதி இது உடம்பு நாதம்னா எல்லாமே வந்து டிஎம்கேன்னு சொல்கிறீங்க. இப்போ ஏன் சார் புதுசாக டிவிகேக்கு ஓட்டு போடுறீங்க? சார் கட்சி வேறு பிள்ளைங்க வேறு. நான் வந்து எங்கள் பிள்ளைங்க பேரன் பேத்திலாம் வந்து விஜய் தான் நீங்கள் ஓட்டு போடணும் தரவேன்னு சொல்லு. அந்த ஒரு டைம் இப்போ போடுறாங்க பார்த்தீங்களா? தலைவர் 1 வருஷத்துலேயே சொர்க்க பூமியாக மாற்ற போகிறாரு தமிழ்நாட்டை. அதனால் தமிழ்நாட்டில் வந்து நம்ம தலைவர் நிரந்தர முதல்வர். 5 வருஷம்லாம் கிடையாது, நம்ம கண்டினியூவாக நிரந்தர முதல்வர் தான் தமிழக மக்கள் பார்க்க போகிறாங்க. தமிழ்நாட்டை காக்க வந்த கடவுள் தலைவர் இளைய தளபதி விஜய். 2026 முதல்வர். தலைவர் வந்து முதல் மாநாடு விசாலை விக்கிரவாண்டியில் பேசினார். அதே பெரிய திருப்புமுனை ஏற்படுது. மதுரை அதுக்கு மேலே ஏற்படுத்திச்சு. இப்போ 3வது தடவையாக திருச்சியில் பிரச்சாரத்தை இங்கேருந்து தொடங்குறாரு. திருச்சி வந்து தமிழக மையப்பகுதி திருப்புமுனையாக இருக்கனால
ஜெயலலிதாவாக இருக்கட்டும், எம்ஜிஆராக இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும், திருச்சியில் இருந்ததுன்னா பெரிய வெற்றி பெற்றாங்க. அவங்க திருச்சியில் பண்ண ஒரு மிகப்பெரிய வெற்றி தலைவருக்கு நல்லா தெரிஞ்சுதான் திருச்சியை முதல்ல தேர்ந்தெடுக்கிறார். மலைக்கோட்டை விநாயகர் உச்சி பிள்ளையார் ஆசீர்வாதத்தோடையும் ஸ்ரீரங்க ரங்கநாதர் ஆசீர்வாதம் திருச்சியிலேருந்து கிளம்புறாரு. ஆனால் இன்னைக்கு பேச போகிறது தமிழகம் இல்லை, இந்தியாவே உத்து கவனிச்சுக்கிட்டு இருக்கு. தலைவர் என்ன பேச போறாரு? அவர் முதல் பிரச்சாரம் 25 நிமிஷம் பேசுறது தமிழ்நாடு மட்டும் இல்லை, வேர்ல்டு லெவல் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருக்கு என்ன பேச போறாருன்னு. ஏர்போர்ட்டில் வந்து நேற்று நைட்லேருந்தே கும்பல் கும்மிய ஆரம்பிச்சிருச்சு. ரோட் ஷோ நடத்தக்கூடாதுக்கு தடை, ஹோட்டல் கொடுக்கறதுக்கு தடை. சார் இப்போ இந்த ஒரு 15 நாளாக எல்லா பக்கத்தையும் நோண்டி போடுறாங்க. எங்கெங்க தலைவரால புளி வெட்டுறேன், பைப் வெட்டுறேன், எந்த கட்சிக்கு இல்லாத எதுங்க சார்? ஒரு சாதாரண நடிகரை பற்றி ஏன் இப்படி பயப்படுறீங்க? எந்த பயம்? பயமே வாழ்க்கையாக வச்சிருக்காங்க. ஒரே நிமிஷம். உண்மையிலே விஜய்ங்கிற பேரை பார்த்தா தலைவர் வந்து படத்தில் சொல்ற மாதிரி பயம். இப்ப பயம் இன்னும் பயங்கரமா இருக்கும். தலைவர் பயங்கரமா பண்ண போறாரு. இன்னும் பார்க்க போறீங்க எங்களோட இத. எங்க வீட்டுல 20 ஓட்டு இருக்கு. என் சின்ன பிள்ளைங்களுக்கு மட்டும் ஓட்டு இல்ல, 20 ஓட்டு விஜய்க்கு தான். நாங்க அப்ப இல்ல, எங்க குடும்பமே விஜய்க்கு தான். விஜய் என் பொண்ணு கோயம்புத்தூர்ல படிக்குது, துடிக்குது வரேன்னு. எக்ஸாம் இல்லைன்னா நான் வந்துருவோமா, எப்படியா நீ போய் கூட்டத்துல பாத்துருமான்னுது. அவர் முகத்துக்காக சிலுக்குது உடம்பு. அவரை பார்த்தாலே போதும் எங்களுக்கு. ஸோ அவர் எல்லாமே தலைவரை ஆக்குறதா எங்க வேலையே. எல்லாத்திட்டையும் நான் காய் விற்கிறேன், ஆனா எல்லாத்திட்டையும் விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னு தான் சொல்லுவேன் தவிர எனக்கு நான்லாம் எந்த கட்சியிலும் இல்லை, எதுலையும் இல்லை. ஆனால் ரோட்டில் காய் விற்கிறோம். ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறது, விஜய்க்கு ஓட்டு போடுமா, மாற்றம் வரட்டுமா, இந்த ஒரு வாட்டி மாற்றம் வந்துச்சுன்னா போட்டு பாருங்கம்மா அப்படின்னு இருக்கோம். ஓட்டு